ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டிசம்பர் 20ங்க. 20 நாள் ஆயிடுச்சு நம்ம டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு தடங்களும் வராமல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கும் போதே சுகந்தி கிரேட் அப்படின்னு நானே என்ன சொல்லிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி எனக்கு சின்னதாக ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி வீக்கெண்ட் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? வீக்கெண்ட் ஆரம்பித்தாலே வீட்டில் இருந்தாலே ஏதாவது சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதிக்கு பதிலாக நான் வந்து ஸ்வீட்டாக கொஞ்சம் பனானா ஸ்மூதி செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நாளே ஊற வச்சுட்டேன் இல்லையா? அதை நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு, செவ்வாழை நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற செவ்வாழையை பெருசாக எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் மிக்சியில் போட்டு கொக்கோ பவுடர் கொஞ்சம் போட்டு அதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த பேஸ்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அடடடடா சூப்பரான பனானா ஸ்மூதி ரெடி ஆகிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா அதில் பேரிச்சம்பழமும் இருக்குது, பனானாலும் ஸ்வீட் இருக்குது. ஸோ என்னோடய கிரேவிங்ஸுக்கு இதுதாங்க சரியான சாப்பாடு. ஸோ அதனால் ஈஸியாக நான் வந்து என் மைண்டுக்கு வந்து சொல்லிடுவேன் நான் ஸ்வீட் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறது. ஸோ பனானா கொஞ்சமாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு மேலே சின்னதாக கொஞ்சமாக சாக்லேட் சிரப் போட்டிருக்கேன். ஏன்னா சாப்பிடக்கூடாது தான், இருந்தாலும் சாப்பிடணும்னு தோணுது, சாப்பிட்டுட்டேங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அதாவது ஸ்வீட்டுக்கு பதிலாக நிறைய விஷயங்கள் ஆல்டர்னேட்டிவ் இருக்குங்க. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து அதுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த கிரேவிங்ஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.